ஒரு துணிக்கடை ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரியுமா? வணக்கம், காமாட்சி கார்மெண்ட்ஸ்லேருந்து நான் உங்க தினேஷ். இது துணிக்கடை ஆரம்பிக்கலாம் பார்ட் 3. துணிக்கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ட்ரிபிள் மெத்தடை உங்களுக்கு பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 சொல்லி கொடுத்துருந்தோம். அதில் கடைசி பி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட். ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு துணிக்கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண உடனே உங்கள் ஏரியாலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல பெரிய கடையாக பார்த்து நிறைய அட்வான்ஸ் கொடுத்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் அவசியமே கிடையாது. பொதுவாக நீங்கள் ஒரு கடை ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அதை உங்கள் வீட்டில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு கடையை பிடிச்சி அதுலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு கஸ்டமர் உங்கள் கடைக்கு வர வைக்கிறதுக்கு நேரில் வரது மட்டும்தான் ஒரு வழியாக இல்லாமல் சோஷியல் மீடியா இருக்குது, நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, அது இல்லாமல் இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் நிறையா இருக்குது. இல்லை உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வைடாக நீங்கள் ரேஞ்ச் ஆஃப் கஸ்டமர்ஸை கவர் பண்ண ஆரம்பிச்சாதான் உங்களோட பிசினஸை ஈஸியாக க்ரோ பண்ணி கொண்டு போக முடியும். ஒரு பிசினஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா அந்தளவுக்கு இம்பார்ட்டன் ஆயிருச்சு. நேரில் உங்கள் கடைக்கு 2 கஸ்டமர் வராங்க அப்படின்னா சோஷியல் மீடியா மூலியமாக கண்டிப்பாக 200 to 300 கஸ்டமரை ஈஸியாக கொண்டு வர முடியும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட பிசினஸ் நீங்கள் ரன் பண்ணுற போது உங்களோட பிசினஸ் ஈஸியாக க்ரோத்தில் கொண்டு போக முடியும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோஸ்க்கு காமாட்சி கார்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.